இந்த புதிய மாதம் ஸ்தோத்திரம் அடுத்த பாதி வருஷத்துக்குள் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஸ்தோத்திரம் நடத்தும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த 7வது மாதம் ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் வாசித்து ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1007வது பக்கம். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். மறுபடியும் வாசிப்போம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அதில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், உங்க பட்சத்துல இருந்து உங்க பக்கத்துல இருந்து உங்களை எப்பவுமே கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 6 மாதங்கள் சில சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம், சில பாதைகளை கடந்து வந்திருக்கலாம். நெருக்கடியான அனுபவங்கள், போராட்டமான அனுபவங்கள், மனஸ்தாபத்தின் அனுபவங்கள், வேதனையின் அனுபவங்கள். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின் பலன், உங்க அருகில இருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக உங்க பக்கத்துல இருப்பேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு, நீங்க ஸ்தோத்திரம் உருவாக்கப்பட்டு, ஸ்தோத்திரம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய பிரசன்னமும் அபிஷேகமும் இந்த வார்த்தையின் பலத்தில் நாங்கள் ஆண்டவரை சுதந்தரித்து இந்த வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடுத்த ஸ்தோத்திர 6 மாதங்கள், இந்த 7வது மாதம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பட்சத்துல இருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஸ்தோத்திரம். உங்க பக்கத்துல இருந்து உங்க அருகில இருந்து உங்களை கண்ணோக்கி நான் பார்ப்பேன். எத்தனையோ சூழ்நிலைகள்ல பலவிதமான போராட்டங்களுக்குள்ள கடந்து போகும்போது, பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போகும்போது, வேதனையின் அனுபவத்துக்குள்ள கடந்து போகும்போது, ஆபத்துகளின் அனுபவத்துல கடந்து போகும்போது, சில சமாதானம் இல்லாத குறைச்சலுக்குள்ள கடந்து போகும்போது, ஆண்டவர் என் பக்கத்துல இல்லையா, எனக்கு அற்புதம் செய்யலையா, என் ஜெபம் கேட்கப்படலையா என்று சொல்லி ஸ்தோத்திரம் அநேக சூழ்நிலையில கேள்விக்குறியா இருந்த நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பக்கத்துல இருந்து உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன், உனக்கு அற்புதம் செய்யும்படியாய், உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படியாய், சமாதானத்தை கொடுக்கும்படியாய், சுகத்தை கொடுக்கும்படியாய், உயர்த்தும்படியாக, எல்லா இடங்களிலும் உங்களை கனம் பண்ணும்படியாய், நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நீ விளங்கும்படியாக உன் பட்சத்துல இருந்து, உனக்கு அருகாமையில இருந்து உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. எந்த வித்தியாசமான சூழ்நிலையில இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய காரியத்தை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, நீங்கள் புறஜாதிகளில் மீதியாய் இருந்தவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி உங்களை பாழாக்கி, ஸ்தோத்திரம், உங்களை பாழாக்கி, உங்க வாழ்க்கையை கெடுத்து உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு வேதம் சொல்லுகிறது, உங்களை பாழாக்கினார்களே, பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும், நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமாய் ஆனவர்கள் படியினாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பக்கத்துல இருந்து உங்களை கண்ணோக்குவேன். எந்த சூழ்நிலையில? பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் நஷ்டமான போன ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் கொடுத்த சகலவிதமான சுதந்திரம் அவர்களை விட்டு போன ஒரு சூழ்நிலை. வேதம் அப்படிதான் சொல்லு. கஷ்டமான பாழாக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தை வருகிறது. இன்னும் சொல்லப்படுகிறது விழுங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். விழுங்கப்பட்ட மனுஷர்கள் எல்லாம் ஏறி ஏறி மிதிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அநேகருடைய நாவில விழுங்கப்பட்ட சூழ்நிலை. சங்கீதக்காரன் சொல்லும் போது 66ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல, மனுஷர்கள் எல்லாம் எங்கள் தலையின் மேல் ஏறி மிதித்தார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டேன். மிதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. மனுஷர்கள், மற்றவர்கள், ஸ்தோத்திரம், நம்மளை சுற்றிலும் உள்ளவர்கள், நாம் நம்பினவர்கள், இவர்கள்லாம் மிதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்படுகிறது அவதூறான ஒரு சூழ்நிலை. அதே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 3வது அவதூறான சூழ்நிலை. அநேக நம்மளை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். யார் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோமோ, யாரு பக்கத்தில் நிற்பார்கள் என்று எதிர்பார்த்தோமோ, அவர்கள் எல்லாம் நம்மை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உன் பக்கத்துல இருந்து, உன் பட்சத்துல இருந்து உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 4வது வசனத்துல நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், அங்கேயும் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும், அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அவாந்தரமான ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். அவாந்தரமான சூழ்நிலை என்று சொன்னால் வனாந்தர வாழ்க்கை. ஸ்தோத்திரம். வெறுமையான வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை, எந்த உதவியும் இல்லை. ஸ்தோத்திரம். யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அதே 4வது வசனத்தில் தொடர்ந்து சொல்லப்படுகிறது, வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும். வெறுமையான ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இன்னும் சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், அதே வசனத்தில், ஸ்தோத்திரம், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமாய் போனபடியினால், உங்களை எல்லாம் கொள்ளையடித்த காரியங்கள், உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் கொள்ளையிட்ட காரியங்கள். ஸ்தோத்திரம். பரியாசமான ஒரு சூழ்நிலை. உங்களை பரியாசம் பண்ணுவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலை. இன்னும் சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், வேடிக்கையான ஒரு சூழ்நிலை. 36ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால். ஸ்தோத்திரம். அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிந்த ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பட்சத்துல இருந்து உங்களை நான் கண்ணோக்கி பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் 6 மாதங்கள் வாழ்க்கை பாழாக்கப்பட்டு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். மனுஷர்கள் உங்களை விழுங்கி இருக்கிறார்களா? விழுங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, மனுஷர்கள் ஏறி நடமாடுகிற ஒரு சூழ்நிலையில, சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் உணர்ந்து உதாரணத்திற்கு எடுத்து பேசுகிற ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். தூக்கி எறியப்பட்ட அனுபவம். ஸ்தோத்திரம். யாரும் உதவி செய்ய முடியாத அனுபவம், ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை, மற்றவருடைய பார்வையில ஒரு வேடிக்கையான ஒரு சூழ்நிலை, அவமானப்படுத்தப்பட்ட தலை குனிந்த ஒரு வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில கடந்து வந்தீர்களா? இந்த மாத கர்த்தர் சொல்லுகிறா, உங்க பட்சத்துல இருந்து உங்களை நான் கண்ணோக்கி பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணோக்கி பார்ப்பேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை உயர்த்தும்படிக்கு, நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்மை மேன்மைப்படுத்தும்படிக்கு அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன். நான் உங்களை பார்ப்பேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு அற்புதம் செய்வேன், உங்களை மேன்மைக்கு கொண்டு வந்துருவேன், உங்களை தூக்கி எடுத்துருவேன். உங்க பாழாக்கப்பட்ட சூழ்நிலை மாறிடும், மனுஷர்கள் மிதித்த அனுபவம் மாறிடும், மனுஷர்கள் கனம் பண்ணப்படுகிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். மனாந்தரமான வாழ்க்கை மாறி செழிப்பான வாழ்க்கை, ஒன்றும் இல்லாத சூழ்நிலை மாறி நிறைவாய் இருக்கிற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை பொருளாக நின்ற வாழ்க்கை உங்க பட்சத்துல உங்களுக்கு அருகாமையில வந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிற வாழ்க்கை.
எந்த இடத்துல அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணோக்கி பார்ப்பேன். யாரை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார்? ஸ்தோத்திரம். யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்யும்? இந்த மாதத்திலிருந்து யாரையெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார்? வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். 5வது வசனம், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் கூட்டுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. எசேக்கியாவுடைய சூழ்நிலை மரண தருவாயில போகிறது. இப்பொழுது எசேக்கியா ஜெபிக்கிறா, உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருக்கிறது நீங்க நினைங்க ஆண்டவரே. இப்ப ஜெபித்த உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எசேக்கியாவை கண்ணோக்கினார். இதனுடைய அர்த்தம் என்ன? அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். உடனே தேவனுடைய வார்த்தை வருகிறது, உனக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எசேக்கியாவுடைய ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டதனுடைய காரணம் அவன் உத்தமமாக இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் யாரை கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்ய போகிறார்? உத்தமமாய் நடக்கிறவர்கள். உத்தமம். எந்த சூழ்நிலையிலும் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத அனுபவம். யோபனுடைய வாழ்க்கை அப்படித்தான். உத்தமமாக யோபு இருந்தார். யோபனுடைய மனைவி வந்து சொல்லுகிறார்கள், ஏயா உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அந்த இடத்திலும் யோபு உத்தமத்தை விடவில்லை. பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, தேவனிடத்திலிருந்து அவ்வளோ ஆசீர்வாதத்தை நீ வாங்கினாயே, அவ்வளோ சுகத்தை வாங்கினாயே, அவ்வளவு நன்மைகளை வாங்கினாயே, அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினாரே, இந்த இடத்துல மட்டும் ஆண்டவரை விட்டுட்டு போனன்னு சொல்றிய, பைத்தியக்காரி போல பேசுகிறாயே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய உத்தமத்தை பார்த்து அவனை கண்ணோக்கினார். இன்னைக்கு நம்முடைய உத்தமத்தை ஆண்டவர் பார்க்கணும். வேதம் அதான் சொல்லுகிறது. யோபனுடைய உத்தமம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். யோபு 1:8 அவன் ஸ்தோத்திரம் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். சாத்தானுக்கும் தெரியும். சாத்தானும் சாட்சி கொடுக்க. சாத்தானு சொல்றான், நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் உத்தமமாக இருந்தபடியினால தானே. யோபனுடைய மனைவிக்கு தெரியும் அவனுடைய உத்தமம். எதற்கு சோதனை, எதற்கு பாடு? அவனுடைய உத்தமத்தை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் சோதனையை அனுமதிக்கிறார். உலகமே அவனுடைய உத்தமத்தை அறிந்து கொண்டது. கர்த்தர் கொடுத்ததை ஸ்தோத்திரம் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்பி பெற்றுக் கொண்டான். உத்தமத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உத்தமமாக நடக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். 2வது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நீங்கள் பார்ப்பீண்டு சொன்னால், எல்கானா அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள் பண்டிகை கொண்டாடுவதற்கு. 11வது வசனம் சொல்லுகிறது. 10வது வசனம் 11வது வசனத்துல அன்னாள் தேவனுடைய சமூகத்துல போய் மனக்கசந்து, 10வது வசனம் அதான் சொல்ல, மிகவும் அழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அன்னாள் ஜெபிக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தும் அடியாளை மறவாமல் நினைத்தருளும். என்னை கண்ணோக்கி பாரும். அன்னாளுடைய ஜெபம் அதுதான். என்னை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். ஸ்தோத்திரம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அன்னாள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். எதற்கு கண்ணோக்கி பார்த்தார்? தேவனுடைய ஆலயத்தில் போய் அவள் ஜெபம் பண்ணினார்.
இன்னைக்கு ஆண்டவர் யாரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று தெரியுமா? தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, எத்தனையோ பேர் பிள்ளை ஸ்தோத்திரம் பேச்சிற்காக, பிள்ளை வரத்திற்காக அங்கே ஸ்தோத்திரம் வந்து ஜெபித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்களாம். ஆனால் அன்னாளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் அற்புதம் செய்து அனுப்பினார். வேதம் சொல்ல அன்னாளை கண்ணோக்கி பார்த்தார். 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை அன்னாளுக்கு நேராக வருகிறது. சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்காக கடவுது. இன்னைக்கு ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தவுடனே என்ன நடக்கிறது? 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஸ்தோத்திரம். அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளை நினைத்தருளின உடனே அவள் ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கணுமா? அடிக்கடி தேவ சமூகத்தில் வந்து நெல்லுங்கள். தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதை வழக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அடிக்கடி தேவ சமூகத்தில் போய், ஆலயத்தில் போய், அவரிடத்துல போய், அவருடைய சமூகத்திலே அவரிடத்துல விண்ணப்பம் வைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். ஸ்தோத்திரம். என் கிட்ட வருகிறவனை, என்னிட சமூகத்துக்கு வருகிறவனை நான் தள்ளவே மாட்டேன் என்று சொல். அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். 3வது, யாரை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார்? யாத்ராகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசியுங்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். 3வது வேதம் சொல்லுகிறது, யாரை கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்ய போகிறார்? அவரை தொழுது கொள்கிறவர்களை, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பாரா? வேதம் சொல்லுது, தொழுது கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார், அவர்களை கண்ணோக்கி பார்த்தாரா? அவர்கள் படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும், நீங்க கடந்து போகிற பாதையெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். நீங்க கண்ணோக்கி உங்களை பார்த்துட்டாருன்னா அந்த பாதையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேதமதான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தொழுது கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், தொழுது கொள்கிறவர்களை, தொழுது கொள்ளுதல் என்பது என்ன? அவரை பாடி துதித்து அவருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளுவது. பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதி செய்ய தொடங்கின பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் சிறைச்சாலையின் நடுவில் இறங்கி வந்தார். ஆமென். அவர்களை கண்ணோக்கினார். அவர்களை கண்ணோக்கின உடனே என்ன நடந்தது? கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. சிறைச்சாலையில் ஸ்தோத்திர அதிகாரிகளுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. வேதம் அதான் சொல்லுகிறது. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில போய் 1 மணி நேரம் நல்ல பாடுகளை பாடி நல்ல துதித்து கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, அந்த பழக்கத்தை நாம் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் நேரம் கிடைக்கிறது, தாவீது சொல்றார், அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே என் ஆண்டவரை நான் துதிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன். எப்பொழுது அவர் துதி என் நாவில இருக்கும். அடிக்கடி துதிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நாம் வேலை செய்தாலும், பிரயாணம் பண்ணினாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்முடைய நாவுகள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். ஆமென். அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பாராம். அவர் பக்கத்தில் ஆண்டவர் நின்று கொண்டே இருப்பாராம். ஏன்? நம்மளை கனம் பண்ணும்படியாய், நம்மளை உயர்த்தும்படியாய், நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய். ஸ்தோத்திரம். 4வது சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 2வது வசனம் வாசியுங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுஷனை கண்ணோக்கினார். 4வது வேதம் சொல்லுகிறது, யாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார்? உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களை. உணர்வுள்ள இருதயம் உள்ளவர். நிறைய பேருக்கு உணர்வில்லாத இருதயம். வேதம் சொல்லுது, உணர்வில்லாத இருதயம் என்ன செய்ததா? இருள் அடைந்தது. இருட்டாதான் இருக்கும்.
எப்பவுமே இருட்டில் தான் இருப்பாங்க. எப்பவும் துக்கமான அனுபவம் தான், சமாதானமே இருக்காது, தேவ பிரசன்னமே அவங்க வாழ்க்கையில இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், உணர்வுள்ளவன் இருக்கிறானான்னு சொல்லி ஆண்டவர் எங்க இருந்து பார்க்கிறாராம்? எங்க இருந்து? பரலோகத்துல இருந்து. சங்கீதம் 19 சங்கீதம் 2வது வசனத்துல வேதம் சொல், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஸ்தோத்திரம். தாவீது ஒரு முறை பாவம் செய்தார். ஒரு ஸ்தோத்திர தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி தாவீதுடைய பாவத்தை உணர்த்தின போது வேதம் சொல்லு, தாவீதுக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் வந்ததாம். அந்த உணர்வுள்ள இருதயத்தின் நிமித்தமாக தான் சங்கீத 51 சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். 1வது வசனம் 2வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியோ, என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியோ, என் பாவங்கள் மறக்க என்னை சுத்திகரியோ. இதுதான் உணர்வுள்ள ஒரு இருதயம். 11வது வசனம் 12வது வசனத்துல சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரோ, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். இதுதான் உணர்வுள்ள ஒரு இருதயம், அர்ப்பணிக்கிற இருதயம். சில நேரம் ஜெபத்தை தவறிவிடும் போது, ஆராதனையை தவறிவிடும் போது, வேத வாசிப்பை தவறிவிடும் போது, சபை கூடி வருதலை தவறிவிடும் போது, உடனே தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டனே, ஸ்தோத்திரம், இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டனே, எனக்கு எப்படியாவது மறுபடியும் இந்த அபிஷேகம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த நன்மைகள் வேணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற இருதயம், அதான் உணர்வுள்ள இருதயம். ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஒரு இருதயம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஒரு 500 ரூபாய் பணம் நம்மிடத்திலிருந்து இழந்து போய்விட்டால் எவ்வளவு அழுகிறோம். இதே நேரத்தில் தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் இல்லாமல் எத்தனையோ முறை வாழ்ந்திருக்கிறோமே, அதை உணர்ந்து உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல், ஸ்தோத்திரம், தேவனுடைய சாட்சி, தேவனுக்கும் மனுஷர்களுக்கு முன்பதாக சாட்சியாக நின்று கனி கொடுக்கிற வாழ்க்கை, இந்த உணர்வுள்ள இருதயம், இது இருந்தாலே கர்த்தர் என்ன செய்வாராம்? கண்ணோக்கி பார்ப்பாராம். 5வது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை நீங்கள் பார்ப்பேன் சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற அடிமைத்தனத்தின் நிமித்தம் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் பரலோகம் வரைக்கும் போச்சாம். ஆண்டவரே, இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கி நாங்களும் எங்கள் குடும்பம் எங்க பிள்ளைகளும் தவித்துக் கொண்டிருக்கிறோமே, விடுவிக்க மாட்டீரா என்று சொல்லி அவர்கள் போராடுகிற அந்த முறையிடுகிற சத்தம். 4வது ஆண்டவர் 5வது ஆண்டவர் யாரை கண்ணோக்கி பார்க்கிறார்? முறையிடுகிறவர்களை. யாருக்கிட்ட? தேவனிடத்தில். வேதம் அதான் சொல்லுகிறது. உங்களுடைய அடிமைத்தனம் மாற, உங்க பிரச்சனை மாற, உலகம், மாமிசம், பிசாசை நீங்கள் ஜெயிக்க தேவனோடு போராடணும். ஆண்டவரே, விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொன்னீரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் சொன்னீரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களே, எங்களை விடுதலையாக்கோன்னு சொல்லி தேவ சமூகத்தில் முறையிடுகிறவர்களை கண்ணோக்கி பார்ப்பாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார்கள், கர்த்தர் மோசேயை அனுப்பி விடுதலைக்கிட்டாரு. 6வது கடைசியாக லேவியாரமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்கள். லேவியாரம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் 9வது வசனம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், 9வது வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். ஆண்டவர் கடைசியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை ஆண்டவர் சொல்ல, நான் கண்ணோக்கி பார்த்து அவர்களை என்ன செய்வேன்? பழுகி பெருக பண்ணுவேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன். யாரை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார்? பாழாக்கப்பட்ட சூழ்நிலை, விழுங்கப்பட்ட சூழ்நிலை, அவதூறான சூழ்நிலை,
வனாந்தரத்தின் சூழ்நிலை, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, ஸ்தோத்திரம், எல்லாம் இழந்து போன சூழ்நிலை, வேடிக்கையாக்கப்பட்ட சூழ்நிலை, தலக்குனிந்த இடங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாரை கண்ணோக்கி பார்க்கிறார்? உத்தமமாக நடக்கிறவர்களை, தேவனுடைய ஆலயத்தில் வந்து அடிக்கடி அவரை சந்திக்கிறவர்களை, தேவனை துதித்து பாடி கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களை, உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்கிறவர்களை வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்தில் விடுதலைக்காக முறையிடுகிறவர்களை கடைசியில கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வசனத்தின்படி, தேவ சட்டத்தின்படி, தேவ வசனத்தினுடைய ஒழுங்கின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஆமென். எழுமி நிற்போமா? ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் இந்த 7வது மாதம் அடுத்த பாதி வருஷத்துல கர்த்தர் நம்மளை இந்த வார்த்தையின்படி நடத்துவாராக. நம்முடைய பட்சத்துல இருந்து கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்ப்பாராக. ஓ ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். எல்லா விதமான சூழ்நிலைக்கு நடுவில் இந்த வார்த்தை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொன்னால், இந்த மாதத்துல இருந்து, இந்த முதல் நாள் இருந்து அடுத்த 6 மாதம் ஒரு வெற்றியின் மாதம், ஒரு ஜெயத்தின் மாதம், ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம், ஒரு உயர்வின் மாதம். ஓ ஸ்தோத்திரம். எந்த இடத்திலெல்லாம் பாழாக்கப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனீர்களோ, எந்த இடத்துல நஷ்டம் அடைந்தீர்களோ, எந்த இடத்துல மனுஷர்கள் ஏறி மிதித்தார்களோ, எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டீர்களோ, எந்த இடத்துல வனாந்தரமான வாழ்க்கை வந்ததோ, எந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் இருந்தீர்களோ, எந்த இடத்துல வேடிக்கையான பொருளாக இருந்தீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து அவமானப்படுத்த, அதே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் பக்கத்துல இருந்து உன்னை கண்ணோக்கி பார்த்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். கைகளை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லு.